ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விகே. நம்ம எல்லாருமே நம்மளோட ஸ்கூல் லைஃப்பும் காலேஜ் லைஃப்பும் தாண்டி தான் வந்திருப்போம். நிறைய பேருக்கு அவங்க ஸ்கூல் லைஃப் பிடிக்கும், நிறைய பேருக்கு அவங்க காலேஜ் லைஃப் பிடிச்சிருக்கும். ஸ்கூல் லைஃப்ல நமக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்காது, காலேஜ் லைஃப்ல நமக்கு ஓரளவு மெச்சூரிட்டி ஆயிருப்போம். ஸ்கூல்ல நம்ம சொல்லி கொடுக்குற பாடத்தை மட்டும் தான் படிப்போம். ஆனா காலேஜ் லைஃப்ல நம்ம பாடம் மட்டும் இல்லாம என்னோட வாழ்க்கை பாடத்தையும் சேர்த்து தான் படிப்போம். உண்மையிலே நானும் என்னோட காலேஜ் லைஃப்ல வாழ்க்கை பாடம் நிறைய படிச்சிருக்கேன். இன்னைக்கு நான் இந்த வீடியோல என்னோட காலேஜ் லைஃப் பத்தி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க ஐகான் பெல்லையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். வாங்க இப்போ என்னோட காலேஜ் லைஃப் பத்தி பார்க்கலாம். நான் 12th கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து நாகர்கோவில்ல 2 காலேஜ் அப்ளை பண்ணேன். WCC காலேஜ் அண்ட் நாகர்கோவில்ல ஹோலி கிராஸ் காலேஜ். ரெண்டுமே ஒரே நாள்ல தான் போய் அப்ளை பண்ணேன். WCC காலேஜ் கொஞ்சம் ஓல்டு பில்டிங், கொஞ்சம் பார்க்க பயங்கரமா இருக்கும். ஹோலி கிராஸ் காலேஜ் வந்து சொல்லவே முடியாதுங்க, அந்த அளவுக்கு காலேஜ் சூப்பரா இருக்கும். ஏக்கர் கணக்குல காலேஜ். நம்ம என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள போகிறதுக்கே கிட்டத்தட்ட நம்ம 1 கிலோமீட்டர் கிட்ட நடக்க, ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்ட நடந்து போக வேண்டியது இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டே அங்க அப்ளை பண்ண போகும்போதே எனக்கு கால் பயங்கர வலி. அந்த அளவுக்கு அந்த காலேஜ் சுத்தி சுத்தி பார்த்தோம். ஒவ்வொரு இடமும் தள்ளி தள்ளி இருந்தது. மோஸ்ட்லி வந்து நாகர்கோவில்ல வந்து நிறைய பேர் கேர்ள்ஸ் காலேஜ்னா ரொம்ப சூஸ் பண்றது வந்து ஹோலி கிராஸ் காலேஜ் தான். ஏன்னா நமக்கு அங்க எஜுகேஷன் நல்லா இருக்கும். நான் அப்ளை பண்ணது WCCயும் அப்ளை பண்ணேன், ஹோலி கிராஸ் காலேஜும் அப்ளை பண்ணேன். எனக்கு ஒரு 1 வீக்லயே 2 காலேஜ்ல இருந்துமே எனக்கு இன்டர்வியூ கார்டு வந்துச்சு. ஆனா நான் சூஸ் பண்ணது வந்து ஹோலி கிராஸ் காலேஜ் தான். ஏன்னா எனக்கு அதோட அட்மாஸ்பியர் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால நான் ஹோலி கிராஸ் காலேஜ்ல போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி நான் அங்க ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டே எனக்கு போகும்போது ஹாஸ்டல் தான். நான் அங்க இருக்கிறது திருநெல்வேலி, காலேஜ் நாகர்கோவில். ஸோ டிராவல் பண்ண முடியாது, அதனால ஹாஸ்டல் தான் சூஸ் பண்ணோம். இதுவரை தனியா இருந்தது இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தனியா ஹாஸ்டல்னு போறதுனால கொஞ்சம் நெர்வஸா தான் இருந்தது. நாங்க இங்க இருந்து போகும்போதே ஒரு கேங்கா ஒரு 6-7 பேர் ஃப்ரெண்ட்ஸா தான் போனோம். அதனால கொஞ்சம் பயம் இல்லாம கொஞ்சம் நிம்மதியா இருந்தது. நம்மளோட ஸ்கூல் லைஃப்க்கும் காலேஜ் லைஃபுக்குமே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம ஸ்கூல் படிக்கிற மாதிரியே காலேஜ் நினைச்சிட்டு போவோம். ஆனா டோட்டலா நம்ம ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே மாதிரிதான் என்னோட ஃபர்ஸ்ட் டேயும் இருந்தது. ஃபர்ஸ்ட் டே கொண்டு பேரண்ட்ஸ் கொண்டு வந்து காலேஜ்ல விட வந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸோட போறதுனால எனக்கு கொஞ்சம் தெரியல, பட் எனக்கு அங்கேயும் கிளாஸ்லயும் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. ஈவினிங் வந்து பேரண்ட்ஸ் விட்டுட்டு போகும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. எல்லாரும் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் எல்லாருமே ரொம்ப அழுதோம். ஒரு 2-3 டேஸ் அப்படி அழுதுட்டே தான் போயிட்டு இருந்தோம். வெனஸ்டே காலேஜ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஃப்ரைடே நாங்க வார்டன் ரூம் முன்னாடி போய் நின்றோம். ஹோலி கிராஸ் காலேஜ், ஸோ கேத்தலிக் காலேஜ். ஸோ அங்க எல்லாம் சிஸ்டர்ஸ் வார்டனா தான் இருப்பாங்க. லெக்சர்ஸும் மோஸ்ட்லி எங்க சிஸ்டர்ஸ் தான். அவங்க முன்னாடி போய் நின்னோம் வீட்டுக்கு போறதுக்கு. அவங்க 2 டேஸ் தானே ஆகுது, நெக்ஸ்ட் வீக் போய்க்கலான்னு சொன்னாங்க. இல்ல, எல்லாரும் உட்காந்து அழுது. ஸோ அந்த வீக்கே வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு போகணுங்கிறது அவ்வளவு ஹாப்பியா இருந்தது, ஏதோ ஜெயில இருந்து தப்பிச்ச மாதிரி. அப்படி ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு கிளம்பி போனோம். ஆனா ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு போன அந்த 2 டேஸ் மட்டும் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள போயிருங்க. மண்டே காலையில எந்திக்கும் போதே கஷ்டமா இருக்கும். ஐயோ, இன்னைக்கு ஹாஸ்டலுக்கு திரும்ப போகணுமா அப்படின்னு. வேற என்ன பண்ண, போய் தான் ஆகணும். மண்டே காலேஜுக்கு வந்துட்டோம், ஹாஸ்டல் லைஃப்க்கு வந்துடும். ஃபுட்டு வந்து ஐயோ சுத்தமா நம்ம வீட்டு ஃபுட்டே சாப்பிட்றதுனால ஹாஸ்டல் ஃபுட்டு வந்து நமக்கு சுத்தமா இறங்கவே செய்யாது. எனக்கும் அப்படிதான், ஹாஸ்டல் ஃபுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் போக போக பழகிடும். அங்க மோஸ்ட்லி நாகர்கோவில் சைட்ல வந்து ஃபிஷ் நிறைய கிடைக்கும். அதனால அங்க மோஸ்ட்லி ஃபிஷ் இருக்கும். காலையில டிஃபன் இட்லி சப்பாத்தி அப்படி இருக்கும். கொஞ்ச நாளைக்கு ஒரு 1 மந்த்துக்கு கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபுட்டுக்கு பழகிக்கிட்டோம். கேன்டீன்லயும் ஃபுட்டு கிடைக்கும், பட் மோஸ்ட்லி கேன்டீன் போறது கிடையாது. நாங்க மோஸ்ட்லி மெஸ்லே சாப்பிட்டுருவோம். என்னோட ஹாஸ்டல் லைஃப் பத்தி சொல்லணும்னா, டெய்லி காலையில 5 o'clockலாம் பெல் அடிப்பாங்க. எந்திரிச்சு படிக்கிறவங்க படிக்கலாம். 6 o'clock வந்து மாஸ் இருக்கும். கேத்தலிக்ஸ் பசங்க போறதுக்காக மாஸ் இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே 6 o'clock போவாங்க. அங்க 7 o'clock வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ 6 to 7 அவங்க மாஸ் முடிச்சுட்டு வந்த உடனே பிரேக்ஃபாஸ்ட் தான் போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நான் கத்தலிக்கா இல்லாதனால எனக்கு அந்த நான் 7 o'clock மேலதான் எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு அங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். மோஸ்ட்லி பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி, தோசை, பிரெட்
அப்படிதான் இருக்கும். ஆனா அந்த அளவுக்கு இருக்காது. நம்ம வீட்லயே சாப்பிட்டு பழகிட்டு ஹாஸ்டல் ஃபுட்டு ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும்போது நமக்கு சுத்தமா பிடிக்காது. ஓரளவு சாப்பிடலாம். அப்படிதான் இருக்கும். சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு 8:00 டு ஸ்டடி டைம். ஸ்டடி படிக்கணும். 8 to 8:45 வரை ஸ்டடி டைம் படிக்கணும். பட் யாரும் அந்த டைம் படிக்க மாட்டோம். காலேஜ் போறதா இருக்கிறதுனால வந்து காலேஜுக்கு கிளம்புறதுக்கு தான் பார்த்துட்டு இருப்போம். 8:45க்கு பெல் அடிப்பாங்க. அந்த டைம் நாங்க காலேஜ் கிளம்பிடணும். எங்களுக்கு காலேஜ் 9:00. ஸோ 9:00 காலேஜ் போயிடுவோம். காலேஜ்ன்னு பார்க்கும்போது ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட்ஸ் போக அங்க எனக்கு என்னோட கிளாஸ்ல சேர்த்து ஒரு 5 பேரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க லாஸ்ட் பெஞ்சு தான். எங்க ஹெச்ஓடில இருந்து எங்க மேம் எல்லாருமே மோஸ்ட்லி அங்க எல்லாரும் மேம் தான். ஜென்ஸே கிடையாது. ஜென்ஸ் பார்க்கணும்னா வாட்ச்மேன் தான். 1.5 கிலோமீட்டர் நடந்து போய் நம்ம வாட்ச்மேனை தான் பார்க்கணும் ஜென்ஸ். ஸோ மோஸ்ட்லி ஜென்ஸ் கிடையாது, எல்லாருமே லேடிஸ் தான். நம்ம ஹெச்ஓடி மேம் எல்லாருமே நல்ல டைப், நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ கிளாஸும் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தது. என்னன்னா நமக்கு கொஞ்ச நாள் வீட்லயே நம்ம இருந்ததுனால கொஞ்சம் ஹாஸ்டல் லைஃப்பை வந்து அடாப்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் ஹாஸ்டல் லைஃப்ல என்னன்னா நம்ம நிறைய பேரை மிங்கிள் பண்ண முடியும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. இப்ப என்னோட ரூம்ல எல்லாம் 5 பேர் ஃப்ரெண்ட்ஸ், 5 பேர் இருக்கோம்னா அந்த 5 பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. எங்க ஊர்ல இருந்து கூட்டு போறாங்க அவங்க கிடையாது. வேற வேற ஊர்ல இருந்து வந்தவங்கள நம்ம கூட அவங்க ஸ்டே பண்ண வச்சிருப்பாங்க. சோ நம்ம எல்லாரோடையும் மிங்கிள் ஆக முடியும். அந்த ஒண்ணும் தான் நம்மள வந்து வீட்டுல விட்டு தனியா வந்து இருக்கோங்கிற ஃபீல் இல்லாம நம்மள வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிறது. பக்கத்து ரூம்ல இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து நல்லா பேசுவாங்க. ஸோ கொஞ்சம் நம்ம வீட்டு ஃபீல் இல்லாம இருக்கும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த டைம் சந்திரமுகி மூவின்னு நினைக்கிறேன் ரிலீஸ் ஆயிருந்தது. அப்போ என்னோட பக்கத்து ரூம் பொண்ணு அந்த அந்த படத்தோட ஸ்டோரிய வந்து அப்படியே ரியாக்ஷனோட சொன்னா. அதெல்லாம் கேட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். ஈவினிங் வந்து ஆஃப்டர்நூன் வந்து எங்களுக்கு 12:00 லஞ்சுக்கு விட்டுருவாங்க. ஸோ 12 to 12:45 டைமு. அப்போ எங்களுக்கு இப்போ வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், பக்கம் தான் காலேஜும் ஹாஸ்டலும். ஸோ இப்போ ஹாஸ்டல்ல போய் சாப்பிட்டுட்டு தான் வருவோம். மோஸ்ட்லி ரசம் சாம்பார் அப்படிதான் இருக்கும். சண்டே மட்டும் தான் பிரியாணி போடுவாங்க, அதுவும் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. சாப்பிட்டு திருப்பி கிளாஸ்க்கு வந்துடும். 3:00 எங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சிடும். 3:00 முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நாங்க ஒரு ஃபோன் பேசணும். செல்போன் அலௌடு கிடையாது. ஃபோன் பேசணும்னா வந்து காலேஜ்ல வந்து ஒரு எஸ்டிடி பூத் இருக்கும், அங்க போய் பேசலாம் பேரண்ட்ஸ்க்கு. அதுக்கும் கியூ நிறைய நிப்பாங்க, அது வெயிட் பண்ணி தான் பேசணும். அல்லது 4 to 5:30 சம்திங் ஹாஸ்டல்ல பேசலாம். அதுக்கும் நிறைய பேர் இருப்பாங்க. இதுல வீட்ல இருந்து நமக்கு கால் வந்தாலும் நம்ம பேசலாம். நான் ரொம்ப பேச முடியாது, 2 to 3 minutes பேசலாம். அப்படிதான் இருக்கும். மோஸ்ட்லி நாங்க வெளியே போயே பேசிட்டு வந்துடுவோம். அந்த காலேஜ்ல இருக்க எஸ்டிடி பூத்ல போய் பேரண்ட்ஸ்க்கு பேசிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வாஷிங் ஒர்க் இருக்கும், துணி துவைக்கிற ஒர்க்லாம் இருக்கும். ஒர்க் முடிச்சுட்டு 4:00 வந்து டீ டைம். டீ, சிப்ஸ். உங்களுக்கு நாகர்கோவில் தெரியும், அங்க நேந்திர சிப்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி பழ பஜ்ஜி கொடுப்பாங்க, அங்க நல்லா இருக்கும். கேக்கு, பழ பஜ்ஜி அப்படி கொடுப்பாங்க. அது முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் படிக்கிறதுக்கு ஒரு 4:30 to படிக்க சொல்லிடுவாங்க. அப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி வாக்கிங் போற மாதிரி போயிட்டு காலேஜ் அப்படி நடந்து போயிட்டே இருக்கலாம். சுத்தி பார்த்தாலே கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகும், அந்த அளவுக்கு பெரிய காலேஜ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் புக் எடுத்துட்டு அப்படி நாங்க வாக்கிங் போயிட்டே இருப்போம். நடந்து போய் ஒரு இடம் செட் ஆச்சுன்னா அங்க உட்காந்து படிக்கணும்னா படிப்போம், அல்லது ஏதாவது பேசுவோம். திருப்பி 6:00 வந்து ரோசரி நடக்கும். அது கேத்தலிக் காலேஜ்னால ஜெபமாலை சொல்லுவாங்க, ரோசரி. ஸோ நான் ரோசரிக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிடுவேன். ஏன்னா அந்த டைம் நான் தனியா இருக்க மாட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேத்தலிக்ஸா. ஸோ அவங்க கூட நான் ரோசரிக்கு போய் நானும் ரோசரியில இருப்பேன். 6:35 6:40 கிட்ட ரோசரி கம்ப்ளீட் ஆகும். அதுக்கப்புறம் 7:00 அங்க நைட் டின்னர். அதை முடிச்சுட்டு வந்த உடனே 7:00 டின்னர். டெய்லி ரசம் தான், ரசமும் ஒரு ஃபிஷ்ஷும் கொடுப்பாங்க. அது ஐயோ, அதை சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா எனக்கு நான்வெஜ் வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது. அது மட்டும் இல்லாம ஃபிஷ்ஷுங்கும் போது அந்த அளவுக்கு எப்படி கிளீன் பண்றாங்க அதெல்லாம் ரொம்ப யோசிப்பேன். அதனால ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஃபர்ஸ்ட் சாப்பிட்றதுக்கு. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு சாப்பிட்டுட்டு வந்துடுறது. 7:30 வந்து வெளியே வந்துருவோம். வந்து எங்களுக்கு பாட்டு போடுவாங்க. நாங்க அந்த ஹாஸ்டல்ல வந்து ஒரு 1 hour வந்து பாட்டு, நம்ம என்ன பாட்டுனாலும் பிளே பண்ணலாம். அதுக்குன்னு ஒரு லீடர் மாதிரி வச்சிருப்பாங்க, பாட்டு போடுவாங்க. அந்த பாட்டு கேட்டுட்டே கொஞ்ச நேரம் உட்காந்து கேட்டுட்டு இருப்போம். அதாவது கேம்ஸ்னாலும் விளையாடுவோம். எங்க சீனியர்ஸ் உண்டு, சீனியர்ஸ் அக்கா மாதிரி இருக்காங்க, எங்க ஊர்ல உள்ளவங்க தான், பட் என்னோட சீனியர்ஸ். அப்படி ஒரு கேங்கா ஒரு 10-12 பேர் இருப்போம். எல்லாரும் சேர்ந்து ஏதாவது விளையாடுவோம்.
அதுக்கப்புறம் வந்து அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க. எங்களோட வார்டன் வந்து அட்டண்டன்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டடி டைம் ஒரு 8:15 8:30க்குலாம் நாங்கள் ஸ்டடி டைமுக்கு போயிடுவோம். 8:30லேருந்து 10 o'clock வரை ஸ்டடி டைம் எங்களுக்கு. அந்த டைமில் உட்காந்து படிக்கணும். யாரும் யார்கிட்டையும் பேசக்கூடாது. சிஸ்டர் வார்டன் வருவாங்க, செக் பண்ணுவாங்க. 4 பிளாக் இருக்கும். ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் அண்ட் பிஜிஸ்க்கு ஒரு தனி பிளாக்கு. ஸோ 2 பிளாக்குக்கு வந்து தனித்தனி 2 வார்டன் இருப்பாங்க. ஸோ செக் பண்ண வருவாங்க. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது ஒரு படிப்பாளி பொண்ணு வெளியே உட்காந்து படிச்சுட்டு இருப்பா. அவாட்ட வந்து சிஸ்டர் வரும்போது இன்ஃபார்ம் பண்ண சொல்லுவோம். அவள் இன்ஃபார்ம் பண்ணுவா. அப்போ நாங்கள் சைலண்ட் ஆயிடுவோம். அப்படி தான் தப்பிச்சுட்டு இருப்போம். சில நேரம் மாட்டிக்குவோம். நாங்கள் நம்மளுக்குள்ளே சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருக்கும்போது, ஏதாவது ஃபன்னாக பண்ணிகிட்டு இருக்கும் போது அவள் கொடுக்குற அலாட்டை கவனிக்காமல் இருந்து அப்படி நிறைய நாள் மாட்டியிருக்கோம். என்ன மாட்டினா திட்டுவாங்க, கேட்குறது இல்லை, பேச்சை கேட்குறது இல்லைன்னு 4-5 அட்வைஸ் கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு அமைதியாக இருப்போம். இப்படி தான் ஃபஸ்ட் இயர் லைஃப் போயிட்டு இருந்தது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சில நேரம் வீட்டை நினச்சி ஃபீல் பண்ணுவோம். சிஸ்டர்கிட்ட போய் வீட்டுக்கு போகணுன்னு கேட்போம். எப்படின்னா அவங்க விடும்போது தான் வீட்டுக்கு போக முடியும். நம்மளாக பர்மிஷன் கேட்கணுன்னா நம்ம பேரண்ட்ஸ் கால் பண்ணி கேட்கணும், அல்லது லெட்டர் கொண்டு போனால் மட்டும்தான் வீட்டுக்கு விடுவாங்க. ஒரு ஃபஸ்ட் இயரில் ஒரு 6 months கிட்ட 2 weeks ஒன்ஸ் விட்டாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் செமஸ்டரில் வந்து சாட்டர்டே காலேஜ் இருக்கிறதுனால மந்த்லி ஒன்ஸ் சம்திங் தான் விட்டாங்க. அப்போல்லாம் ஒரே திங்கிங், வீட்டுக்கு போகணும் தான் இருக்கும். காலேஜ் லைஃப்பும் நல்லா தான் போச்சு. லெக்சர்ஸ்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஹோலி கிராஸ் காலேஜை பொறுத்தவரை எப்படின்னா, நமக்கு எந்தளவுக்கு எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்களோ அதே அளவுக்கு மற்ற இதுக்கும் கொடுப்பாங்க. மோஸ்ட்லி சொல்லுவாங்க, நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் போன டைமில் எனக்கு அங்கே நாகர்கோவில் பொண்ணுங்க சொல்லியிருக்காங்க. அங்கே நாகர்கோவிலில் வந்து பசங்க சொல்லுவாங்களாம், பொண்ணு எடுத்தால் வந்து ஹோலி கிராஸ் காலேஜில் படிக்கிற பொண்ணை எடுக்காதீங்க. ஏன்னா அந்த பொண்ணுங்க வந்து ரொம்ப அதிகமாக யோசிப்பாங்க, தெளிவாக இருப்பாங்க, டாமினேட்டாக இருப்பாங்க. அந்த காலேஜில் அப்படி என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்கன்னு என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கா. உண்மைதான். காலேஜில் வந்து எஜுகேஷனுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அதே இம்பார்ட்டன்ஸ் வந்து மற்ற விஷயமும் நம்ம சொசைட்டியில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். எது ப்ளஸ்ஸு, எது மைனஸு, அதெல்லாம் நல்லா தெளிவாக சொல்லி கொடுப்பாங்க. அதை பொறுத்தவரை ஹோலி கிராஸ் காலேஜ் உண்மையிலேயே பெஸ்ட்டு தான். கேத்தலிக் இன்ஸ்டிடியூஷன் வந்து எப்போவுமே எஜுகேஷனுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும். பட் ஹோலி கிராஸ் காலேஜை பொறுத்தவரை அவங்க வந்து நம்ம சமூகத்துக்குள்ளே போகும்போது, நம்ம காலேஜை விட்டு நம்ம லைஃபுக்குள்ளே என்ட்ராகும்போது நம்ம என்னென்ன ஸ்ட்ரகிள் நமக்கு கிடைக்கும், அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், எல்லாமே தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. அப்படி ஃபஸ்ட் இயர் போச்சு. ஃபஸ்ட் இயரில் வந்து லாஸ்ட் செம்மில் வந்து வீட்டுக்கு விடாமல் இருக்க டைமில் வந்து பேரண்ட்ஸ் வந்து பார்க்க வரலாம். அது மந்த்லி 1 time தான் வரணும். அதுக்கு விசிட்டர்ஸ் கார்டு மாதிரி அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ பேரண்ட்ஸு, என்னோட அப்பா அம்மாலாம் வீட்டிலேருந்து ஏதாவது செஞ்சு சாப்பாடு வருவாங்க. வந்து எல்லோரும் உட்காந்து சாப்பிடுவோம். அப்படி 1 year கஷ்டப்பட்டு எப்படியோ கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளே 1 year முடிஞ்சு போச்சு. செகண்ட் இயரு கால் எடுத்து வச்சோம். அந்தளவுக்கு கஷ்டமாக இல்லை. வீட்டை விட்டு வந்து வரோம் அப்படிங்கிற ஃபீல் வந்து செகண்ட் இயரில் அந்தளவுக்கு இல்லை. கொஞ்சம் தான் இருந்துச்சு. வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு விட்றாங்களா, ஓகே, விடலையா, பரவாயில்ல, அந்த மைண்ட் செட்டுக்கு வந்து செகண்ட் இயரில் வந்துட்டோம். இதே மாதிரி எங்கள் ஜூனியர்ஸும் உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருந்தாங்க. அதை பார்க்கும்போது நாங்கள் அழுததெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. அவங்களுக்கு நாங்கள் ஆறுதல் சொன்னோம். செகண்ட் இயர் போகும்போது நமக்கு கொஞ்சம் அவுட்டிங் போகலாம். கொஞ்சம் ஏதாவது ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்காது, மற்றபடி நம்ம படிப்புக்கு தேவையானது ஒர்க் இருந்தால் நம்ம போகிறதுக்கு அவுட்டிங் கொடுப்பாங்க. அவுட்டிங்க்கு வந்து காலேஜ்லேருந்து நம்ம வாட்ச்மேன்ட்ட போகணுன்னா 1.5 kilometer நடக்கணும். அவுட்டிங்க்கு வந்து எங்கள் வாரண்ட்டை ஸ்லிப்பு வாங்கிட்டு போனால் தான் அங்கே வந்து போக முடியும். ஸோ ஸ்லிப்பு வாங்கிட்டு போவோம். இப்போ யாராவது ஒருத்தர் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அதுலேயுமே நாங்கள் நிறைய சேட்டெல்லாம் பண்ணுவோம். ஸ்லிப்பில் என்ன போடுவாங்கன்னா, நேம் போட மாட்டாங்க. ப்ளீஸ் அலோ த பர்சன் அப்படின்னு போட்டு 1, 2 அப்படி போடுவாங்க. 1 போட்டால் அதை இந்த 4 மாற்றிடுவோம். 2 போட்டாலும் அதோடைய 8, 6 அப்படின்னா நிறைய மாற்றி வெளியே போயிருக்கோம். ஆக்சுவலாக அது என்ன பண்ணுவாங்கன்னா, அதை அவங்க போட்டுட்டு சைன் பண்ணிவிட்டு எங்கிட்ட கொடுத்துருவாங்க. நாங்கள் அதை வாட்ச்மேன்ட்ட கொடுத்துட்டு வெளியே போயிடலாம். ரிட்டன் வரும்போது அது ஸ்லிப்பை திருப்பி தரமாட்டார், அவர் தான் வச்சுக்குவார். அந்த ஸ்லிப்பை அவர் வந்து வாரண்ட்டை கொஞ்ச நாள் கழித்து கொடுப்பாரு. அப்போ அவங்க பார்த்தாங்கன்னா மாட்டுவோம். பட் இது ஒரு நாள் வரை அப்படி மாட்டினதே இல்லை. இப்போ காலேஜ் முடிஞ்சு பசங்க வெளியே போகும்போதுவே நாங்கள் போகும்போது வாட்ச்மேன் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க.
ரிட்டன் வரும்போது எப்படி போனீங்க, ஸ்லிப் எங்கே அப்படின்னு கேட்பாங்க. அதுக்காக எப்போவுமே பெர்மிஷன் கேட்டு தான் வெளியே போகிறது. ஸோ செகண்ட் இயர்னாலே கொஞ்சம் கொஞ்சம் வெளியே போக ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட் இயர் ரூம்மேட்ஸ் மாதிரி செகண்ட் இயர்லேயும் வேறு ரூம்மேட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அதே இது ஃபஸ்ட் இயரில் நமக்கு வந்த ரூம்மேட்ஸும் கிடையாது. இது வேறு ரூம்மேட்ஸ் புதுசாக வருவாங்க. அந்த 5 பேருமே எனக்கு நல்ல பெஸ்ட்டு தான். அந்த என்ன ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொருத்தர் பிடிக்கும். ஒரு பொண்ணுக்கு ஜெயம் ரவி பிடிக்கும், ஒருத்திக்கு விஜய் பிடிக்கும். எல்லாரோட ஃபோட்டோ ஒட்டி வச்சுட்டு, அதாவது அங்கே ஒட்டக்கூடாது, கபோர்டுக்குள்ளே ஒட்டி வச்சுருப்போம். ஏன்னா கபோர்டுக்குள்ளே ஒட்டினா சிஸ்டருக்கு தெரியாதுல்ல. என் ஃப்ரெண்டு நல்ல ஞாபகம் இருக்குது, எங்களுக்கு காலேஜ் டைமில் தான் சூர்யாவுக்கு மேரேஜ் ஆச்சு. சூர்யாவோட ஃபேவரட் ஃபேனு. ஐயோ, சூர்யா மேரேஜ் அன்றைக்கெலாம் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணா. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிடிக்கும். எல்லாரும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. செகண்ட் இயர் லைஃப்பும் நல்ல போயிட்டு இருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் அவுட்டிங் போவோம். போயிட்டு வர நேரம்லாம் என்ன, அவுட்டிங்னா ரொம்ப தள்ளிலாம் கிடையாது, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் போவோம். சிட்டிக்குள்ளெல்லாம் போக மாட்டோம். எதுவும் தேவையானதை வாங்கிட்டு வரும்போது பரோட்டா அப்படி ஏதாவது வாங்கிட்டு வந்து, கொஞ்சம் தான் ஒரு 7-8 பரோட்டா தான் வாங்கிட்டு வந்து அதை எல்லாத்தையும் சேர்த்து எல்லாருக்கும் ஒவ்வொரு வாய் வந்து ஊட்டி விடும். அது உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக இருந்தது செகண்ட் இயரில். எப்படியோ செகண்ட் இயர் தட்டி முடிச்சிட்டோம். ஹோலி கிராஸ் காலேஜை பொறுத்தவரை வந்து ஏதாவது கோர்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. நான் பியூட்டிஷியன் கோர்ஸ் எடுத்து படித்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்ரிங் எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் இயரில் வந்து பேசிக் கம்ப்யூட்டர் சொல்லி கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா நம்ம எதுவும் படிக்கணுனாலும் அங்கேயே அவங்ககிட்ட படிச்சுக்கலாம். அது நல்லாயிருக்கும். திருப்பி எங்களோட கேன்டீனில் ஒரு 5 ரூபீஸ்க்கு ஒரு சிப்ஸு கிடைக்கும். நம்ம ஏர்லக்கிழங்கு சிப்ஸு, மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் உண்மையாகவே சூப்பராக இருக்கும். அப்படி ஒரு டேஸ்ட்டில் நான் இதுவரை எங்கேயுமே சிப்ஸ் சாப்பிடல. அந்த சிப்ஸ் வந்த உடனே காலி ஆகிடும். அது வாங்கிறதுக்காகவே நாங்கள் போய் நிற்போம். அதுவும் நல்லாயிருக்கும். செகண்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தேர்ட் இயர் போனோம். அப்போ வந்து என்னென்னா ஒரு ஃபீலே இருக்காது. வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சுத்தமாக தோணவே தோணாது. சில நேரம் போக மாட்டாங்க, வீட்டுக்கு விட்டாலும் போக மாட்டாங்க. அப்போல்லாம் எங்கள் சிஸ்டர் வந்து தயவு செஞ்சு வீட்டுக்கு போங்க, ஏன்னா நாங்கள் வீட்டுக்கு போனால் மட்டும்தான் அங்கே இருக்கிற வந்து அங்கே ஆல்ரெடி மெஸ்ஸில் சமைப்பாங்கல்ல பொண்ணுங்க, அவங்களுக்கு வந்து அவங்களும் வீட்டுக்கு போகணும்ல, அப்போ தானே அவங்களுக்கு லீவ் கிடைக்கும். ஸோ எங்களை வீட்டுக்கு போக சொல்லுவாங்க. ஆனால் போகவே மாட்டோம். அந்த அளவுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். தேர்ட் இயர் வந்திருக்கும் போது தேர்ட் இயர் வந்து வேறு பில்டிங். ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயருக்கு ஒரே பில்டிங்கில் இருப்போம். தேர்ட் இயரில் வந்து வேறு பில்டிங் வந்துட்டோம். கீழே நாங்கள், மேலே வந்து பிஜிஸ் இருப்பாங்க. தேர்ட் இயர் வரும்போது அதே மாதிரி வேறு 5 ஃப்ரெண்ட்ஸு. இந்த ஹோலி கிராஸ் காலேஜில் என்னோட இதை பொறுத்தவரை நான் உள்ளே வரும்போது 6 ஃப்ரெண்ட்ஸோடு வந்தேன். காலேஜில் ஒரு கிளாஸில் ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. அது போக வருஷம் என்னோட ரூம்மேட்ஸாக 5 பேராக எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கிடைச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் தேர்ட் இயரில் வந்த ஃப்ரெண்ட்ஸுமே எல்லாருமே செம்ம ஜாலி டைப்பு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட்டு. டான்ஸ் நல்லா பண்ணுவாங்க, பாட்டு நல்லா போடுவாங்க. நல்ல ஜாலியாக தேர்ட் இயரும் என்ஜாய் பண்ணோம். கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கிறதுனால தேர்ட் இயரில் கொஞ்சம் அடிக்கடி வெளியே போவோம். போயிட்டு ப்ராஜெக்ட் ஒர்க்குங்கிற பேரில் கொஞ்சம் வெளியே போயிட்டு ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு அங்கங்கே சுற்றிட்டு அப்படி வருவோம். இங்கே வெளியேனா மோஸ்ட்லி வந்து இந்த காலேஜ் லைஃப்பில் வந்து வெளியே போட்டால் படம் பார்க்க போவோம் அப்படிம்பாங்க. இங்கே எதுவுமே கிடையாது. 3 இயர்ஸில் வந்து வெளியே போச்சுன்னா பக்கத்தில் வேர்பலின்னு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடக்கும். அதாவது ராட்டின்லாம் இருக்கும். அதுக்கு ஒரு 1 இயரில் ஒரு தடவை கூப்பிட்டு போனாங்க. அதுக்கு பிறகு பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சில் ஒரு திருவிழா நடக்கும். அதுக்கு கூப்பிட்டு போவாங்க. அந்த 2 தான். அதுக்கப்புறம் 1 இயருக்கு ஒன்ஸு கன்னியாகுமரி பக்கம்னால அங்கே கூப்பிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் நாங்களாக போகிற பக்கத்தில் ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் கடை, பரோட்டா கடை அப்படி தான் உண்டு. மற்றபடி ரொம்ப லாங்லாம் போக முடியாது. காலேஜ் உள்ளே தள்ளி இருக்கிறதுனால லாங்கெல்லாம் எங்கேயும் போக முடியாது. ஸோ தேர்ட் இயர் ஓரளவு நாங்கள் அங்கே கொஞ்சம் வெளியே போயிட்டு கொஞ்சம் ஃப்ரீடமாக இருந்தோம். அதுக்கப்புறம் கல்ச்சுரல்ஸ் வரும், நல்லாயிருக்கும். இன்டர் காலேஜ் காம்படிஷன் நடக்கும். அது எங்கள் காலேஜில் தான் வச்சு நடக்கும். அந்த டைமில் மட்டும்தான் பாய்ஸை பார்க்க முடியும். ஏன்னா எங்கள் காலேஜில் ஒரு பாய்ஸ் கிடையாது, ஒரு ஜென்ஸ் கூட கிடையாது. ஆக்சுவலாக ஒரு ஜென்ஸ் பார்க்கணும், ஆல்ரெடி வாட்ச்மேனை தான் போய் பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன். 1.5 கிலோமீட்டர் தள்ளி போய் வாட்ச்மேன் தான் பார்க்கணும். அந்த டைமில் ஒரு 1 வீக் நடக்கும். அப்போ மட்டும் தான் பாய்ஸ் வருவாங்க. அப்போல்லாம் எங்கள் பொண்ணுங்க பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்குள்ளே வந்து ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ் நடக்கும். அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் போட்டி இருக்கும். அப்போ மட்டும்தான் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வந்து சண்டை போட்டுக்கிறது. ஏன்னா நாங்கள் 6 பேரில் நாங்கள் 2 பேர் பயோடெக்கு, 2 பேர் ஃபிசிக்ஸு, 2 பேர் மேக்ஸு. ஸோ அந்த டைமில் தான் நாங்கள் வந்து ரொம்ப
எங்கள் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ரொம்ப இதாக பண்ணுறது. அது கல்ச்சுரல்ஸ் எப்படி இருக்குன்னா டான்ஸ் இருக்கும், கிளாசிக்கல் வெஸ்டர்ன் சாங்கு, அதுக்கப்புறம் சோப்பில் வந்து ஏதாவது சில பண்ணுறது, வெஜிடபிள்ஸில் பண்ணுறது, அப்படி நிறைய கொடுப்பாங்க. 1 வீக் நடக்கும். அதில் யார் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படி எடுப்பாங்க. மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு செகண்டு வந்து பயோடெக்கு, ஃபிசிக்ஸு, லிட்ரேச்சர் அப்படி தான் 3 இயர்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது நல்லாயிருக்கும். எலெக்ஷன் வரும், எலெக்ஷன் டைமும் சூப்பராக போகும் தேர்ட் இயரில். அதுக்கப்புறம் தேர்ட் இயரில் வந்து வெளியே கூப்பிட்டு போகிறதா இருந்தால் வேறு எங்கேயும் அந்தளவுக்கு கூப்பிட்டு போகல. நாங்கள் நிறைய சேட்டை பண்ணி மாட்டியிருக்கோம். மாங்காய் பறித்து மாட்டுவோம். ஆக்சுவலாக நம்ம கண்ணு முன்னாடி மாங்காய் தொங்கும் போது நமக்கு எப்படி இருக்கும், ஆனால் பறிக்கக்கூடாது. ஆனால் எங்களுக்கு வேறு வழியில் தெரியாமல் பறித்து நிறைய தடவை மாட்டியிருக்கோம். அதுக்கு பிறகு கொல்லாம்பழம் இருக்கும், கொல்லாம்பழம்லாம் சாப்பிடுவோம். எங்கள் சீனியர்ஸ் வந்து பலாப்பழம்லாம் சாப்பிட்ருக்காங்க. நாங்கள் பலாப்பழம்லாம் கை வச்சதில்லை. பலாப்பழம்லாம் வெட்டி புதைச்சி வச்சுருக்காங்க. அப்போ மாட்டாமல் அதை ஓப்பன் பண்ணி சாப்பிடும் போதெல்லாம் அவங்க மாட்டியிருக்காங்க. நாங்கள் என்ன மாங்காய் கொல்லாம்பழம் சாப்பிட்லாம். அந்த மேலே அந்த முந்திரி பழம்னு சொல்லுவாங்க, அந்த முந்திரி மேலே இருக்கிறத மட்டும் வச்சு அங்கே போட்டுட்டு கொல்லாம்பழத்தை சாப்பிட்லாம். மாங்காய் மட்டும்தான் சாப்பிடக்கூடாது. ஆனால் நாங்கள் என்ன சாப்பிடுவோம். அதுவும் சிஸ்டருக்கு தெரிஞ்சு மாட்டிக்கிட்டு நிறைய நாள் திட்டம் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் அப்படி ஹாஸ்டல் லைஃப் அப்படி மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. காலேஜ் டூர் வந்து ஃபஸ்ட்டு வந்து கூட்டு போகிறது வந்து மைசூர் பெங்களூர் சொன்னாங்க. ஹாப்பியாக இருந்தோம். அந்த டைமில் ஏதோ இஷ்யூ, ஏதோ ப்ராப்ளம் வந்ததுனால மைசூர் பெங்களூர் கேன்சல் ஆகி எப்போ மாதிரி ஊட்டி கொடைக்கானல்னாங்க. ஊட்டி கொடைக்கானல் காலேஜ் டூர் போயிட்டு வந்தோம். தேர்ட் இயர் வந்ததுனால கொஞ்சம் பொறுப்பும் வர ஆரம்பிச்சு, கொஞ்சம் படிக்கவும் ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தேர்ட் இயரில் தான் நான் கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணி இந்த கம்பெனியில் செலக்ட் ஆகிட்டேன். இது அதாவது காலேஜ் கம்ப்ளீட் பண்ணுற 2 மந்த்ஸ்க்கு முன்னாடியே நான் ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டேன். அதனால தான் என்னால் பிஜி பண்ண முடியல. நான் உடனே அதை ஜாயின் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பிஜி பண்ணாங்க. வேறு காலேஜில் இன்னொரு விஷயம் என்னென்னா, காலேஜோட லாஸ்ட் டே, இப்போ காலேஜோட லாஸ்ட் டேனா அதாவது நமக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் ஒர்க்கிங் டே அப்போ வந்து வீட்டுக்கு போயிடலாம். நம்ம லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம். அதுக்கு பிறகு எக்ஸாமுக்கு வந்து போயிட்டு போனோம். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா, அன்றைக்கி ஈவினிங் வந்து கிளம்புறதா இருந்தது. நாங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்களோட சீனியர்ஸு பிஜிஸ் அக்காலாம் என்ன பண்ணணும், ஒரு 10 பேர் நம்ம மார்னிங்கே கிளம்பிடலாம், 8:30க்கே கிளம்பிடலாம். எதுக்கு ஆஃப்டர்நூன் வரை 4 மணி வரை வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே கிளம்பிடலாம் அப்படின்னு நினச்சி எல்லாம் கிளம்பி பெட்டிக்கிட்டி எல்லாம் வச்சு அந்த வெயிட்டிங் ரூம் மாதிரி இருக்கும், வெளியே ஆட்டோக்காக வெயிட் பண்ணுவோம். அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த நேரம் பார்த்து எங்கள் வார்டன் பிரின்சிபல் எல்லோரும் வந்துட்டாங்க. வந்து எங்களை மொத்தமாக அள்ளிட்டு போய் அங்கே பயங்கர உங்கள் பேரண்ட்ஸ் லெட்டர் தரணும், ஹால் டிக்கெட் தரமாட்டோம் அப்படின்னு நிற்க வச்சுட்டாங்க. நிற்க வச்சு என்னதான் முன்னாடி நிற்க வச்சுருந்தாங்க, பாம்போல நின்றுட்டே இருந்தோம். அன்னைக்கு ஆஃப் டே 12 o'clock விட்டுட்டாங்க. மற்ற எல்லாரும் 12 மணிக்கு வீட்டு போயிட்டாங்க. நாங்கள் மட்டும் 4 மணி வரை இருந்து பிரின்சிபல்கிட்ட ரெக்யூஸ்ட் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோம். இது ஒரு மறக்க முடியாத மூமெண்ட் தான். ஏன்னா அந்த டைமில் வந்து ரொம்ப அழுதோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ஏன்னா ஹால் டிக்கெட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, பேரண்ட்ஸ் வரணும்னு சொன்னாங்க, பேரண்ட்ஸ் கால் பண்ணுவாங்க, வீட்டில் திட்டுவாங்க அப்படின்னு ரொம்ப அழுதோம். ஆனால் இப்போ அதை நினச்சா ரொம்ப சில்லியாக காமெடியாக இருக்குது. அப்படியே தேர்ட் இயர் லைஃப் போச்சு. ஆக்சுவலாக ஹோலி கிராஸ் காலேஜை பொறுத்தவரை அவங்களோட எஜுகேஷன் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை எல்லா இதுக்குமே கொடுக்கறதுனால நான் வந்து இதில் இருந்தேன், நம்ம என்சிசி கிளப்பில் இருந்தேன். கேம்ப் கூட்டு போய் நமக்கு ஒரு ஸ்கூல்லாம் போனோம். அங்கே போய் ஸ்கூல்லாம் க்ளீன் பண்ணோம். அதெல்லாம் நல்லா பண்ண வைப்பாங்க. அதுக்கப்புறம் கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம்லேருந்துமே எல்லாத்துக்குமே டைம் கொடுப்பாங்க. எஜுகேஷனுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. கேம்பஸ் இன்டர்வியூ வரும், எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணுவாங்க. எந்த விஷயமுமே ரொம்ப பெஸ்ட்டாக பார்த்து பண்ணுவாங்க. அது ஹோலி கிராஸ் காலேஜில் வந்து உண்மையாகவே நான் ரொம்ப ஹாஸ்டலில் இருந்தது ஃபஸ்ட் இயருக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோமோ அந்த அளவுக்கு தேர்ட் இயர் வந்து வீட்டுக்கு வெறுக்கிற அளவுக்கு ஹாஸ்டலும் சரி காலேஜும் சரி ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போவும் லைஃப்பில் ஒரு மெமரபிள் மூமெண்ட்டுன்னா அது என்னோட காலேஜ் லைஃப் மட்டும்தான். நம்பி ஹாஸ்டல் போங்க. கொஞ்ச நாளைக்கு கஷ்டமாக இருக்கும், நம்ம அடாப்ட் ஆக கஷ்டமாக இருக்கும். நான் வந்து ஹோலி கிராஸ் காலேஜில் படிக்காமல் இருந்திருந்தா எப்படி இருந்திருப்பேன்னு என்னால் யோசிக்க முடியலை. ஏன்னா உண்மையிலே நான் லைஃப்பில் நிறைய விஷயம் என்னோட வந்து பொறுமையாக இருக்குது, டிசிஷன் எடுக்கிறதா இருக்குது, சில விஷயங்களை அதாவது
பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கிறது, எல்லா விஷயமுமே எனக்கு வந்து காலேஜ்லேருந்து கற்றுக்கிட்டது தான். அடிக்கடி காலேஜில் சொல்லுவாங்க, என்னோட ஹெச்ஓடி சொல்லுவாங்க, எப்படின்னா பேசுகிற வார்த்தைகளை பார்த்து பேசணும். ஏன்னா நம்ம பேசுகிற வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருந்தால் அது படி நடக்கட்டும்னு தேவதை சொல்லுவாங்க. பேசுகிற வார்த்தைகள் வந்து அது வந்து கெட்ட வார்த்தையாக இருந்தால் சாத்தான் அதுபடி நடக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம பேசுகிற வார்த்தைகளை பார்த்து பேசணுமாங்க. ஸோ எனக்கு அந்த காலேஜ் தான் எனக்கு வந்து பொறுமை, அதுக்கப்புறம் பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கிறது, நிறைய ஸ்கில்ஸை வந்து என்னோடய ஹோலி கிராஸ் காலேஜ் மட்டும் தான் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. ஸோ நம்பி போங்க, ஹாஸ்டல் லைஃப் வந்து கஷ்டமானது தான் இல்லை. பட் நீங்கள் வந்து ஹாஸ்டல் போகிறதுனால தான் நம்மளால் இண்டிவிஜுவலாக ஏதாவது பண்ண முடியுமா? ஹாஸ்டல் போகிறதுனால தான் தனியாக நம்ம துணியை நம்மளே துவைச்சிக்குவோம், நம்ம பிளேட்டை நம்ம வாஷ் பண்ணிக்குவோம், தனியாக ட்ராவல் பண்ணுவோம். நிறைய விஷயம் நம்ம தனியாக கற்றுக்கிறது வந்து ஹாஸ்டல் லைஃப்பில் தான். ஏன்னா நம்ம காலேஜ் முடித்து நம்ம அடுத்த அந்த லைஃபுக்குள்ளே என்டர் ஆகும்போது நம்ம எல்லா விஷயமே தனியாக தான் பண்ணணும். ஸோ காலேஜ் போகிறது, ஹாஸ்டல் போகிறத பற்றி ஒரி பண்ணிக்காமல் நல்ல ஹாஸ்டல் நல்ல காலேஜ் போய் கற்றுக்கிட்டா கண்டிப்பாக ஸ்கில் நிறைய இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இதுதான் என்னோடய காலேஜ் லைஃபு. என்னோடய லைஃப்லேயே மோஸ்ட் மூமெண்ட்டான காலேஜ் லைஃப்பை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னொரு விஷயம், காலேஜ் படிக்கும்போது நீங்கள் அந்த காலேஜில் உள்ள கோர்ஸோ இது மட்டும் படிக்காமல் எக்ஸ்ட்ராவும் நிறைய ஏதாவது கற்றுக்கோங்க. ஏதாவது ஸ்கில் சைட்லேயே கற்றுட்டு வாங்க. அப்போ மட்டும்தான் உங்களால் வந்து அந்த நீங்கள் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களால் சர்வே பண்ண முடியும். அதனால் மோஸ்ட்லி நீங்கள் வந்து பிஜி பண்ண போகிறது இல்லை. பிஜி பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி காலேஜ் டைம்லேயே வந்து ஏதாவது சைடில் கோர்ஸ் கற்றுக்கோங்க. முன்னாடி கூட அந்தளவுக்கு ஃபெசிலிட்டி கிடையாது, இப்போ வந்து எல்லாமே ஆன்லைனில் இருக்குது. ஸோ ஏதாவது நீங்கள் படிக்கிறதுக்கு சம்மந்தமாக ஓரியன்டாக என்னென்ன கோர்ஸ் இருக்குதுன்னு பார்த்து கற்றுக்கோங்க. எக்ஸாம்பிள் நிறைய கோர்ஸ் இருக்குது. இப்போ கம்ப்யூட்டர் படிக்கிறீங்கன்னா அதிலே நிறைய இப்போ உள்ள அப்டேஷனுக்கு ஏற்றாப்புல இருக்குது. ஸோ அப்படி கற்றுக்கோங்க. ஸோ அது கற்றுக்கும் போது உங்களுக்கு உங்கள் நாலேஜும் இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் வந்து அடுத்தால உங்கள் லைஃபுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது, ஜாபுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது அது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் காலேஜ் லைஃப்பில் வந்து காலேஜ் பாடத்தையும் படிச்சுட்டு லைஃபோட லெசனையும் படிச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா எதையாவது ஒரு ஸ்கில்லையும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. நான் ஹோலி கிராஸ் காலேஜில் படிக்கும் போதெல்லாம் அது வந்து நார்மல் ஹோலி கிராஸ் காலேஜை மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ வந்து ஆட்டோனமஸ் காலேஜ் ஆகிடுச்சு. இப்போ தனி யூனிஃபார்ம், அதுக்கப்புறம் மொபைல் அலோட் பண்ணலாம், அதுக்கப்புறம் பஸ் எல்லாமே இருக்குது. நாங்கள்லாம் பஸ் கஷ்டப்பட்டு ஆட்டோ பிடிச்சி பஸ் எங்கே பார்த்து ஏறி கஷ்டப்பட்டு தான் வந்தோம். இப்போ அந்த அளவுக்கு காலேஜ் நல்ல பெஸ்ட்டாக இருக்குது. ஹோலி கிராஸ் காலேஜ் வந்து உண்மையிலே கேர்ள்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான காலேஜ் தான். உண்மையிலே அந்த காலேஜில் படித்ததுக்கு உண்மையாகவே நான் பெருமைப்படுறேன். உண்மையாகவே நான் என்னோடய காலேஜுக்கும் என்னோடய லெக்சரர்ஸ்க்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மூமெண்ட்டில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். காலேஜ் லைஃபுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மெமரபிள் மூமெண்ட்டு. அந்த மூமெண்ட்டை வந்து எதுக்காகவும் மிஸ் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பாய்ஸ் லைஃப்பையும் கேர்ள்ஸ் லைஃப்பையும் கம்பேர் பண்ணும்போது பாய்ஸ் லைஃபோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து போகும், ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரை அவங்களால போக முடியும். பட் நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு வந்து ஃபேமிலிக்குள்ளே என்டர் ஆகும் போது நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிற டைமோ ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே சுத்தமாக முடியாது. இப்போ நான்லாம் காலேஜ் படித்ததோடு சரி, இன்னும் காலேஜ் பக்கம் போய் எட்டி கூட பார்க்க முடியல. ஏன்னா நம்ம தள்ளி இருக்கோம், ஒரே ஊரும் கிடையாது, பார்க்க முடியல. ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணுன்னு நினச்சா கூட, ஒரே ஊரில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணுன்னு நினச்சா கூட முடியாது. ஏன்னா ஃபேமிலி இருக்கும், கமிட்மெண்ட் இருக்கும். அதுதான் பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் பொண்ணுங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருப்பாங்க. ஸோ அந்த டைம்லேயே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஜாலியாக இருங்க. ஒவ்வொரு மூமெண்ட்டையும் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா அந்த லைஃப் வந்து நமக்கு மறுபடியும் கிடைக்காது. அந்த ஸ்கூல் லைஃப்பை விட நமக்கு காலேஜ் லைஃப் வந்து உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியஸ்ட் லைஃபு. ஸோ அதை வந்து நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். இதுதான் என் லைஃப்பில் எனக்கு ரொம்ப ஹாப்பியஸ்ட்டு பிளேஸுன்னா சொல்லலாம். இது என்னோடய ஹாஸ்டல். எந்தளவுக்கு ஃபஸ்ட் இயரில் வருத்தப்பட்டனோ அந்தளவுக்கு தேர்ட் இயரில் ஹாப்பியாக வெளியே வந்த என்னோடய ஹோலி கிராஸ் ஹாஸ்டல். இது என்னோடய ஹாப்பியஸ்ட்டு ஃபன் மூமெண்ட்டு. நிறைய திட்டு வாங்கினது எல்லாமே இந்த ஹாஸ்டல் தான். இதுதான் என்னோடய ஹோலி கிராஸ் ஹாஸ்டல். என்னோடய காலேஜ் லைஃப்பை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டது வந்து எனக்கு உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற யாராவது ஹோலி கிராஸ் காலேஜில் படிச்சிருந்தாலோ அல்லது ஒர்க் பண்ணியிருந்தாலோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
நான் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட காலேஜ் லைஃப்பை ஷேர் பண்ணணுங்கிறதுனால தான். ஏன்னா எனக்கு என்னோட லைஃப்பில் ரொம்ப பிடிச்ச ஒரு பார்ட் ஆஃப் ஸ்டேஜ் இந்த காலேஜு. ஸோ அதனால் வந்து அதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் உங்களோட காலேஜ் லைஃபு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன காலேஜுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து தைரியமாக ஹாஸ்டலில் போய் ஸ்டே பண்ணி நிறைய விஷயம் கற்றுக்கோங்க, ஸ்கில் நிறைய கற்றுக்கோங்க. காலேஜ் முடிச்சு வெளியே வரும்போது ஒரு முழு பர்சனாலிட்டி உள்ளவங்களாக தான் நம்ம வெளியே வரணும். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க பசங்க பொண்ணுங்கனாலும் தைரியமாக அவங்கள ஸ்டே பண்ண வைங்க. அவங்க தனியாக ஸ்டே பண்ணுற அளவுக்கு அவங்க மனசுக்கு நீங்கள் தைரியம் கொடுங்க. ஸோ வந்து இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். நான் அந்த சேனல் இப்போ தான் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிட்டுருக்கு. ஸோ மறக்காமல் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஐகான் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.